Hi guys, welcome to Travel Area Channel. பாக்குறானே இருக்க சதீஸ்வரா வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் என்ன மெரினா பீச் தாங்க வந்துக்கிறோம். ஏர்லி மார்னிங்கே வரக்கான காரணம் வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம், அது வேற விஷயம். ஆனா இங்க வந்து ஆர்கானிக் ஃபுட் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கடை இருக்குது. அதுவும் ஏர்லி மார்னிங் கூழு, தோசை, முருங்கைக்காய் தோசை இப்படி சம்டைம் சொல்லிட்டே போகலாம். ஆனா பட் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட போய் பார்த்தாலும் தெரியும். அதோட ரேட் எவ்வளோ, இந்த டைம்ல ஓபன் பண்ணுவாங்க இந்த கடையை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கடைக்கு போலாம் வாங்க. கடையோட நேம் வந்து தாய் வழியில் இயற்கை உணவகம். அங்க வந்து நான் என்ன வாங்கியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா பருத்தி பால். இதோட ரேட்டு வந்து 40 ரூபா. டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அப்புறம் தண்ணி மாரி தான் இருக்குது பருத்தி பால். ஆனா அது ஃபர்ஸ்ட் இருந்த மதுரில் சாப்பிட்டுருக்கிறேன். அந்த டேஸ்ட் வந்து இங்க வரல. அது ரொம்ப திக்கா இருக்கும், செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா இந்த பருத்தி பால் வந்து ரொம்ப சுகர் அதிகமா இருக்குது. ஆனா தண்ணி மாரி இருக்குது, உங்களுக்கு தெரியுங்களா, தண்ணி மாதிரி இருக்குது. பட் வந்து அடுத்ததான் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. அப்புறம் ஜூஸ் ஐட்டமே ஒரு 4-5 இருக்குது. அப்புறம் பொங்கல், அப்புறம் முடக்கத்தான் கீரை தோசை, மசால் வடை, அப்புறம் இயற்கை வழியில்னா அப்புறம் நிறைய அந்த கூழ், கேழ்வரகு, கம்பம், சோளம் கூழ் மூணு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சூப்பு கூட வச்சிருக்கிறாங்க. சூப்பில் அந்த அதுவும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் புட்டுல ஏகப்பட்ட ஐட்டம் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க, நீங்கள் போர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. புட்டும் ட்ரை பண்ணலாம். ஜூஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே 40 ரூபா ரேட்டு. அப்புறம் தோசைலாம் 50 ரூபா. அப்புறம் பணியாரம் 5 பணியாரம் 50 ரூபா. தோசை வந்து தோசை தெரியல. மற்றபடி இந்த கடலை, இந்த வேர்க்கடலை, அப்புறம் பயிறு அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. முன்னாலே வந்து மார்னிங் டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை மினி பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், இனிப்பு பணியாரம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். வந்து செம்ம ஒர்த்து தான். கண்டிப்பாக வந்து 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடலாம், நல்ல தாராளமாக இருக்கும். விலையே 10 ரூபா தான். சும்மா ஜஸ்ட் ஒரு பணியாரம் செம்ம ஒர்த்தா இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க பணியாரத்தை. கைஸ், ஸ்வீட் நெல்லிக்காய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸ்வீட்டாக தான் இருக்குது. இதோட ரேட் வந்து ஒன்று வந்து 20 ரூபா. ஒரு நெல்லிக்காய் 20 ரூபா. நல்லா இதுதானா. எப்பயும் மெரினா பீச் வந்தீங்கன்னா உங்கள் விருப்பம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த பச்சை பயிறு, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தது. எல்லாமே ட்ரை பண்ணோம். கப்பில் வந்து ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறீங்க, இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க, அதோட கவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டஸ்ட்பினில் போடுங்க. அப்படி இல்லைன்னா இதுமாரி ஒரு மிஷின் தான் வந்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். பட் நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போகிறோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்நாக்ஸு, அந்த கவரு, வேஸ்டேஜ் கவர்லாம் வந்து டஸ்ட்பினில் போட பாருங்க. ஏன்னா இங்கே மெரினா பீச்சில் நிறைய குப்பை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்ணு கெட்டுற அளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே குப்பை இருக்கும். இது நம்ம ஊர், நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். இது நம்ம வீடு மாரி. அதனால வந்து குப்பை எல்லாமே வந்து டஸ்ட்பின்ல போடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த பிளேஸ் போயிடலாம். இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படி நீங்கள் வந்து மார்னிங் டைமில் ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் கூழ், பூட்டு அதுமாரியான ஃபுட்டு தான் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா
மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. மாற்றுத்திறனாளி, அதாவது ஹேண்டிகேப், அவங்களும் பீச்சை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக போடப்பட்டது இந்த இது. அதான் மண்ணில் நடக்காமல் இதுலேயே நம்ம நடந்து போகலாம். வந்து கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஹேண்டிகேப் அவங்களுக்கு போட்டது, அதனால் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து வெளியே அப்படியே நடந்து போகலாம். பட் இது போட்டது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இதில் நடக்கிறது வந்து ஈஸியாக இருக்கனால எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவோட லார்ஜஸ்ட் பீச்சில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச் ஒன்று தான். இந்த இடத்துல வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, அப்புறம் சன்ரைஸ் வியூ, அப்புறம் பீச்சு, அப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கே, அப்புறம் விவேகானந்தர், அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஒரு செம்ம சூப்பரான ஒரு பிளேஸு. சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா இருக்கும். அது ஈவினிங் டைம் வந்தால் நல்லாயிருக்கும். மார்னிங் டைம் வந்து ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸை மட்டும் தான், அந்த ரோட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கடை மட்டும் தான். இந்த இடத்துல வந்து ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா அந்த கடைக்கு பைக் பார்க் பண்ணிட்டு இங்கே ஏர்லி மார்னிங் பீச் வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கான ஒரு கொஸ்டின், அதாவது சென்னை மக்களுக்கு இல்லை, இது வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். நீங்க எப்போ மெரினா பீச்சுக்கு நீங்க விசிட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நான் கூட பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே கைஸ், நான் மெரினா பீச்சுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது, ஏன்னா ஒர்க் ப்ரெஷராக இருக்கும்போது நான் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுவேன். இது வந்து நல்ல குட் பிளேஸு. அப்புறம் ஈவினிங்கும் சரி மார்னிங்கும் சரி நல்லாயிருக்கும். கைஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.